என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018 வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் என்று சங்கீதம் 65:11 வாசிக்கிறோம். அற்புதமான வார்த்தை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். அநேக நன்மைகள் நம்மை பின்தொடர இருக்கிறது. பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு தருவார். எனவே ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த நன்மையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு அந்த நன்மையை தரணும்னா நம்ம எப்படி இந்த வருஷத்தில் வாழணும், எப்படி நடக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:20 நான் வாசிக்கிறேன். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விவேகத்துடன் எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. பொதுவாக சொல்லுவாங்க, விவேகமாய் நடந்து கொள், விவேகமாய் நடந்து கொள். இதுக்கு 2 வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஜாக்கிரதை, கவனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நடை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கவனமாய் நடக்கிறவன் என்று வாசிக்கிறோம். இந்த ஜாக்கிரதையும் கவனமும் தான் விவேகம் என்ற இன்னொரு அற்புதமான ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது ஜாக்கிரதையாய் கவனமாய் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம விவேகத்தோடு நம்ம காரியங்களை நடப்பிக்கணும். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் சின்னதோ பெருசோ விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையோடு கூட உங்களுடைய காரியங்களை நடப்பீங்க. காரணம் என்னென்னா, தேவன் ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வைத்திருக்கிறார். அதில் இன்னொரு அர்த்தத்தை கூட நான் வேதத்தில் கவனித்து பார்த்தேன். என்னென்னா, இந்த விவேகம் அப்படின்ற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், பிறர் கொடுக்கிற ஆலோசனையை, பிறர் கொடுக்கிற அந்த அட்வைஸை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம், அதுவும் விவேகம். இப்படி போ, இப்படி போகாத அப்படின்னு சொல்லுகிற அந்த அட்வைஸை கேட்டு நடக்கிற அந்த ஒரு வார்த்தை, பே அட்டென்ஷன் டு த வேர்ட் வைஸ்லி என்ற ஒரு வார்த்தையும் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. யாரோ ஒருத்தர் உனக்கு கொடுத்த வார்த்தையை ஞானமாக, அறிவோடு, கவனமாய் அதை கேட்டு நீ ஜாக்கிரதையாய் செய். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போதும் அந்த விவேகத்தோடு நீங்கள் நடக்க தேவன் கிருபை தருவார். வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் எனக்கு இப்படி ஆலோசனை கொடுத்துருக்கிறார், எனக்கு பெரியவங்க இப்படி ஒரு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, இவங்க இந்த காலம், நாங்கள் இந்த காலம் அப்படின்னு சொல்லி, அதாவது பழைய ஆட்கள் பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவங்களுக்கு இந்த காலத்தை பற்றி தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் இதற்கு முற்றும் எதிராக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுடைய வாயில் வர வார்த்தை, அவங்க அந்த காலத்து ஆட்கள், நாங்கள்லாம்
2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று விசாரித்து, பூர்வ பாதை எது என்று விசாரித்து அதிலே நடவுங்கள்ன்றார். அப்போது நீங்கள் நின்று கவனித்து விசாரியுங்கள். என்ன விசாரிக்கணும்? பூர்வ பாதை எது, இப்போ உள்ள பாதை இல்லை. 2K பாதை எது, 90 கிட்ஸ் பாதை எதுன்னு சொல்லலை. ஆனால் பூர்வ பாதை, பூர்வ பாதை யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது பூர்வ பாதை எது என்று விசாரியுங்கள். அப்போ அங்கே கொடுக்கப்படுகிற அந்த ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள் தான் அந்த நன்மையை பெறுவார்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 12:23, விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடைகிறான். இப்போ ஜாக்கிரதையாக போக போக உங்கள் வாழ்க்கையில் அந்த அறிவை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு ரொம்ப அவசியமான காரியம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விவேகமாக நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் விவேகத்தோடு செய்யணும். என் சொந்த அறிவை வச்சு அல்ல, விவேகத்தோடு. விவேகத்துக்கு 2 காரியத்தையும் கவனிங்க. கவனம், ஜாக்கிரதை. அடுத்த பக்கம் மற்றவர்கள் சொல்லுகிற உபதேசங்களை, ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற அனுபவம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். இருதயத்திலே ஞானம் உள்ளவன், அவன் சொந்த மூல அறிவை வச்சு பண்ணுறது அல்ல, பிறர் சொல்லுகிறதை தன் இருதயத்தில் வைத்து அதை அவன் கவனமாய் கை கொண்டு நடக்கும்போது அவன்தான் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த விவேகத்தில் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொலோசையர்கள் இந்த நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். ஆவிக்குரிய விவேகம். உலக பிரகாரமாக இப்போ அந்த ரூட்டில் போகாதப்பா, இப்போ கொஞ்சம் ரோடு நல்லா இல்லை, பெரிய குன்னு குழியுமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வேற. ஆவிக்குரிய விவேகம், எங்கே எப்படி நடக்கணும், எப்படி வாழணும்னு இந்த ஆவிக்குரிய விவேகத்தை கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை தேவன் தருவாராக. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16:20 இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16:20. ஜெபமில்லாமா விவேகத்தோடு நடக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சின்ன விஷயம்னாலும் கொஞ்சம் நின்று நிதானித்து, அவங்க மற்றவங்க என்ன ஆலோசனை சொன்னாங்க, இந்த பாதையில் போன அந்த மூத்தவர்கள் என்ன பேசினாங்க, இதெல்லாம் சிந்திச்சு அப்புறம் அந்த காரியத்தை நிதானமாக செய்யுங்க. கரெக்டாக செய்யலாம். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபமில்லாமா, நல்ல தகப்பனே, விவேகத்தோடு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கவனமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் எங்கள் பாதையில் ஆண்டவரே, நாங்கள் தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை, ஆவிக்குரிய அந்த விவேகத்தை பெற்றுக்கொள்ளவும், உலக பிரகாரமாய் பிறர் சொல்லுகிற, எங்களுக்கு மூத்தவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை விவேகமாய் கை கொள்ளவும் நடக்கவும் கிருபை தாரும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம IAS அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே
ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்ட்ரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம், அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில் உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.